வணக்கம். குருவே துணை. தியான யோகம் நிகழ்ச்சியில் நாம் ஆசை சீரமைத்தல் பற்றி சேர்ந்து சிந்திக்கலாம். மனிதனாக பிறந்த அனைவருக்குமே ஆசை என்பது இயற்கையாக எழும் ஒன்றுதான். இந்த ஆசை அப்படின்னா என்ன அப்படின்னா, இது மனசில் எழும் ஒரு அலை இயக்கம். அதனால் மனசில் எழும்புறதால எதனாகுதுன்னா அது எண்ணமாக மாறுகிறது. அதை நம்ம சொல்லாகவும் செயலாகவும் பிரதிபலிக்கிறோம். அதுக்கு தான் பாருங்க, ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடும் போலே வாழ்ந்திடுவோமே வாழ்நாளிலே. யத் பாவம் தத் பவதி. எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். அதுதான் சொல்கிறாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. அப்போ நம்ம ஆசையெல்லாம் நல்ல ஆசையாக இருக்கணும். அப்போ அது நல்ல எண்ணமாக மாறி நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையை ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவும். நம்ம எல்லாருக்குமே பாருங்கள், பொதுவாக ஒரு ஆசை உண்டு. அது என்ன ஆசை அப்படின்னு கேட்டால், நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். கஷ்டங்கிறது நம்மளுக்கு வரவே கூடாது. இது ஒரு நல்ல ஆசை தாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம சந்தோஷமாகவே இருக்கணும், கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். அதனால தான் பாருங்கள், ஒருவர் வாழ்க்கை போல், ஒரு மனிதர் வாழ்க்கை போல் இன்னொருத்தரோட வாழ்க்கை அமைவதில்லை. இப்போ நம்ம ஆசை நல்லா இருக்கலாம், அதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கும் பாதையும் நல்லதாக இருந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன், நம்மளுக்கு சந்தோஷம்தான், எப்போவுமே சந்தோஷம். அதாவது திகட்டாத ஒரு நீடித்த இன்பம், அதுதான் பேரின்ப நிலைன்னு சொல்கிறது. அதே நம்ம ஆசை நல்ல ஆசையாக இருந்தாலுமே அதை நம்ம அந்த ஆசையை நம்ம செய்ய எப்படி வெளில வர்றதுக்கு நம்ம ஒரு தீய பாதையில் போயிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், குறுக்கு பாதை தீய பாதைன்னு சொல்லிட்டு, அது முதல்ல நம்மளுக்கு இன்பத்தை கொடுக்கும். ஆஹா, நம்ம ஷார்ட்கட்டில் வந்துட்டோம், நம்மளுக்கு நம்ம நினச்சதெல்லாம் நிறைவேறிடுச்சு நம்ம நினைக்கலாம். ஆனால் நாளடைவில் அதை நம்மளுக்கு துன்பம் அப்படிங்கிற ஒரு படுகொழியில் தான் நம்மளை தள்ளிடும். அதனால தான் பாருங்கள், நம்ம மனசில் நம்ம ஆசை அப்படிங்கிறது எழுச்சியே நம்ம என்ன பண்ணோம்னா, அதை சிந்தனை செய்து சீரமைக்கணும். நம்ம மனசில் இந்த ஆசை வந்துச்சு, இது நம்மளுக்கு தேவையான ஆசை தானா, நம்ம வாழ்வின் நோக்கத்துக்கு இது உபயோகமாக இருக்குமா, நம்மக்கிட்ட பண வசதி இருக்கா, நம்ம தகுதியானவர்களா இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு, நம்ம மனநலம் உடல் நலம்லாம் இதுக்கு இடம் கொடுக்குமா. அதோட கூட இது நம்ம சமுதாயம், நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் யாருக்கும் நம்மளுடைய ஆசை, நம்ம மனசில் படுற ஆசை யாருக்குமே கஷ்டம் கொடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஆசை தானா இது? இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே நம்மளே எழுப்பக்கூடிய கேள்விகள். இயற்கைக்கு ஒத்த ஆசை தானா? இப்போ இந்த கேள்வி எல்லாத்துக்குமே ஆமாம், இது நல்ல ஆசை, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் டிக் மார்க் போட்டாச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அப்போ இது ஒரு நல்ல ஆசை, நம்ம இது செயல்படுத்த முனையலாம். அதே நம்ம கேட்ட கேள்விக்கு ஏதாவது ஒரு கேள்வி கூட இல்லைன்னு பதில் வந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன், இப்போ நம்மளுக்கு தேவையில்லாத ஆசையோ, இல்லைன்னா பிறருக்கு இது துன்பம் கொடுக்கக்கூட ஆசை, இல்லைன்னா இயற்கைக்கு ஒத்த ஆசை இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்விக்கு தவறான விடை கிடைத்தாலுமே, இல்லைன்னு பதில் வந்தாலுமே நம்ம என்ன பண்ணோம், அது ஒரு நல்ல ஆசை கிடையாது. நம்ம அதை சுத்தமாக மனதளவிலிருந்து நம்ம நீக்கிவிட வேண்டும், சங்கல்பம் போட்டு நீக்கிவிட வேண்டும். இது எப்படி நம்மளுக்கு சாத்தியம்? இது நம்மளுக்கு எப்படி தெரியும் இந்த ஆசை நல்லது தானா, இல்லைன்னா அது மீதி பேருக்கு கெடுதல் விளைவிக்குமா அப்படின்ட்டு? அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு விளைவறிந்த விழிப்பு நிலை தேவை. அந்த விளைவறிந்த விழிப்பு நிலை எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஓம்கார தியானம் அதை பழகினா நம்மளுக்கு விளைவறிந்த விழிப்பு நிலை கிடைக்கும். ஆசைகள் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், எது நல்ல ஆசை, எது சரியான ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஓம் என்பது பிரணவ மந்திரம். அகரம் உகரம் மகரம் மூன்றும் சேர்ந்து தான் இந்த ஓம் அப்படிங்கிறது. திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு. இந்த அகர ஒலி வாயில் துவங்கி உகர ஒலி நாவில் தவிர்ந்து மகர ஒலி உதட்டில் முடியக்கூடியது இந்த ஓம். இது நம்ம நிதானமாக உச்சரிக்கிறச்ச இந்த ஓங்கார ஒளி நம்ம நாபி என்று சொல்லக்கூடிய மணிப்பூரக சக்கரம், தொப்புள் மையம் அங்கிருந்து எழும்புங்க.
இந்த ஓம் அப்படிங்கிறது எப்படி ஜபிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு முறை உண்டு. இப்போ நம்ம வீட்டுக்கு மேலே வந்து கொஞ்சம் தொலைவில் ஒரு ஏரோப்ளேன் பறக்கிறது நினச்சிக்கோங்க, ஆகாய விமானம். அது கொஞ்சம் தொலை தூரத்தில் இருக்கிறச்ச நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சத்தம் கேட்கும், மெல்லமாக சத்தம் கேட்கும். மெல்லமாக சத்தம் கேட்டு நம்ம வீட்டு மாடி மேலே வரச்ச கொஞ்சம் சத்தம் அதிகரிக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகி நல்ல பெரிய சத்தமாக கேட்கும். திருப்பி நம்ம வீட்டை தாண்டி அந்த ஏரோப்ளேன் போகிறச்ச பாருங்கள், திருப்பியும் அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி திருப்பி மறைஞ்சிடும் இல்லையா? அப்படி தான் நம்ம நிதானமாக நம்மளுடைய ஓம்கார ஜபத்தை சொல்கிறச்ச அந்த ஒலியை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து திருப்பியும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அப்போ தான் வந்து அந்த வைப்ரேஷன் அதிர்வு இருக்கு இல்லையா, நம்ம உடம்புக்கும் நல்லது பண்ணும், நம்மளை சுற்றியும் கூட நல்ல அமைதியை கொடுக்க வல்லது இந்த ஓம்காரம். இந்த ஓம்காரம் வந்து நம்ம குறைஞ்சது 21 தடவை நம்ம சொல்லணும். அதுக்கு மேலே நம்ம எத்தனை வேணாலும் சொல்லலாம், ஆனால் குறைஞ்சபட்சம் 21 தடவை சொன்னால் வந்து நம்மளுக்கு நல்லது பயக்கும். அது என்ன 21 அப்படின்னு கேட்டால், இது நம்ம ஜீவ தத்துவத்தை சேர்ந்தது. நம்மளுடைய இந்திரியங்கள் 10, கோஷம் 5, பிராணன் 5, அதோட கூட மனம் இந்த 21.